வேலை பார்க்குற இடத்துல நம்மள ஒரு ஆளாவே மதிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மதிக்கலன்னு சொல்லும் பொழுது 2 விஷயங்களை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். ஒன்று, நமக்கு ஒரு மரியாதை, அண்ட் அடுத்தது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட், இந்த 2 விஷயங்களுமே வந்து சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக வெளிப்படும். நம்ம செய்கிற செயல்கள், நம்மளோட பிஹேவியர், நம்ம பேசுற விதம், கம்யூனிகேஷன். பட் நமக்கே தெரியாம சில மிஸ்டேக்ஸ் நடக்கும் பொழுது மற்றவங்க அதை கவனிச்சு அதனால நம்மளோட ரெப்புடேஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல 10 காமன் ரீசன்ஸ் சொல்றேன், எங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் மற்றவங்க அதை கவனிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டா நம்மளோட ரெப்புடேஷன் நிச்சயமா பில்ட் ஆகும். நம்பர் 1, நீங்க என்ன ப்ராமிஸ் பண்றீங்களோ அதை நம்ம டெலிவர் பண்ணணும். நம்ம எல்லா வேலைகளும் செஞ்சிடறோம், நான் இதெல்லாமே முடிச்சிடுறேன், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்களோட சக்திக்கு மீறி, உங்க கெப்பாசிட்டியை தாண்டி அதிகமா ப்ராமிஸ் பண்ணி, பட் இதெல்லாம் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அதை செய்யாம இருந்தோம், கம்மியா டெலிவர் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம மேல இருக்கிற அந்த நம்பிக்கை அஃபெக்ட் ஆகிறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்கு. ஸோ என்ன முடியுமோ அதுக்கு மட்டுமே கமிட் பண்ணுங்க. அண்ட் கமிட் பண்ண விஷயங்களை தாண்டி அதிகமாக கூட டெலிவர் பண்ணலாம். சொன்ன வேலையை தாண்டி, ஓகே இதெல்லாம் முடிச்சிடுறேன்னு சொன்னதை தாண்டி நான் எக்ஸ்ட்ராவாக நான் வேலை பார்த்தா சந்தோஷப்படுறவங்க தான் இருக்காங்க, குறை சொல்ல மாட்டாங்க. பட் எல்லாமே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம குறைவாக டெலிவர் பண்ணோம்னா அது ப்ராப்ளம். 2வது, நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஆட்டிடியூடை வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பாக காட்டவே கூடாது. வேலை பார்க்குற இடத்துல நம்மளை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மக்களோட நம்ம சேர்ந்து ஒரு டீமாக வேலை பார்க்கும் பொழுது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஆட்டிடியூட் காட்டினா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. அதே நேரம் நமக்கு வராத விஷயங்களை நம்ம ஒத்துக்கணும், அதை நம்ம கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோன்றது காட்டுறது நல்லது தான். அண்ட் இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கில் இல்லை அப்படின்னா அதை நான் வந்து ஒத்துக்கிட்டு, எனக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா என் மேலே ஒரு நம்பகத்தன்மை அடிப்படுது. ஸோ எல்லாமே தெரியும் அப்படின்ற ஆட்டிடியூடை கண்டிப்பாக வேலை பார்க்குற இடத்துல காட்டவே கூடாது. 3வது பாயிண்ட், நீங்க எப்பவுமே அவைலபிளா காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கம்பெனிக்காக ரொம்ப உழைக்கிறீங்க, ஆர் உங்களோட ப்ராஜெக்ட்காக நீங்க வந்து அதிக டெடிகேஷனோட வேலை பார்க்குறீங்க அப்படின்னு காட்டுறதுக்கான அர்த்தம் நிச்சயமா கிடையாது. நீங்க எப்பவுமே அவைலபிளா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேரத்தை நீங்களுமே மதிக்கல, நீங்களே மதிக்காத போது மற்றவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, உங்களை டேக் ஃபார் கிராண்டட் ஆயிடும். எப்போ ரீச் பண்ணாலும் நீங்க அவைலபிளா தான் இருப்பீங்கன்னு அவங்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பர்சனலா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்தாலோ, நிஜமாவே ஒரு தருணத்துல உங்களால் அட்டென்ட் பண்ண முடியாம இருந்தாலோ அந்த ரீசனை அவங்களால ஏத்துக்க முடியாம கூட போகலாம். ஏன்னா அவங்க மைண்ட்ல நம்ம எப்பவுமே அவைலபிள் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அதாவது உங்களுடைய நேரத்தை நீங்கள் மதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்ரிபியூட். ஸோ உங்களோட பவுண்டரிஸ் வச்சுக்கோங்க. எப்போ முடியுதோ அப்போ நம்ம செய்யலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட செய்யலாம். முடியாத போது அந்த நோ சொல்கிற எபிலிட்டியை நிச்சயமாக வளர்த்துக்கணும். நெக்ஸ்ட் ரீசன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும் பொழுது நம்ம எக்ஸ்கியூசஸ் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் அது ஒரு பழக்கமாக கூட வர வாய்ப்பு இருக்குது. சின்ன விஷயங்கள் தான், நம்ம லேட்டாக போகிறது, ஒரு மீட்டிங்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணுறதுலேருந்து டெலிவர் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே எக்ஸ்கியூசஸ் சொல்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எப்பெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்க, என்ன மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்கிறீங்கன்றது உங்களுக்கு வேணால் மறந்துடலாம், ஆனால் மற்றவங்க அதை நிச்சயமாக கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. டிராஃபிக்கை ப்ளேம் பண்ணுறது, இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன்னு சொல்கிறது, இல்லை இது என்னோட தப்பு கிடையாது, இவங்க தான் அந்த மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்றது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன மாதிரி ஒரு மீனிங் கன்வே ஆகும்னா, நான் பெருசா ஒரு பொறுப்பு எடுத்துக்கல, இதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கல அப்படின்ற ஒரு மீனிங் தான். ஸோ அடுத்த முறை எக்ஸ்கியூசஸ் சொல்லும் பொழுது நல்லா யோசிச்சுக்கோங்க, இது ஒரு பேட்டர்னா ஃபார்ம் ஆகக்கூடாது, உங்க மேல ஏதாவது ஒரு இம்ப்ரெஷன் பில்ட் ஆதான்னு கவனமா இருங்க. அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் ட்ரிக்கியானது தான், சாரி சொல்றது. சாரி சொல்லும் பொழுது ஓவரா நம்ம அப்பாலஜைஸ் பண்ணிடாம இருக்கணும், அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சாரின்றது நம்ம யாருக்கு சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம், எந்த காரணத்துக்காகலாம் சொல்கிறோன்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் அந்த வார்த்தைக்கு ரொம்ப பெரிய ஒரு வேல்யூ இருக்குது, முக்கியமாக வேலை பார்க்குற இடத்துல. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து நம்ம ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணணுன்றது தான். ஸோ அதை நம்ம பண்ணிட்டாலே போதுமானது. சாரி சொல்லலாம், பட் அதையே நம்ம ஓவரா அப்பாலஜைஸ் பண்றீங்க, ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம திரும்ப திரும்ப அதுவே ஒரு பழக்கமாகி நம்ம அப்பாலஜைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளை இன்ஃபீரியரா பார்க்குறோம் அப்படின்ற ஒரு இமேஜ் தான் அங்கே பில்ட் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கும். எந்த மீட்டிங்காக வேணாலும் இருக்கட்டும், குரூப் டிஸ்கஷன், 1:1 மீட்டிங், ஜென்ரலி டீம் மீட்டிங்ஸ்லாம் நம்ம எப்படி பேசுகிறோன்றதை தாண்டி நம்ம எப்படி கவனிக்கிறோம்
அடுத்தவங்க பேசுறத நம்ம எப்படி கவனிக்கிறோன்றது கூட மற்றவங்க கவனிப்பாங்க. ஸோ அந்த லிசனிங்க்கு ரொம்ப பெரிய ஒரு ரோல் இருக்கு. நம்ம மைண்ட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொட்டிடணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இல்லாம மற்றவங்க பேசும்போது முழுமையா கவனிக்கிறது, அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறதோ, நோட் பண்ணிக்கிறதோ, அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா காத்திருந்து அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது, இது எல்லாத்துக்குமே பெரிய ரோல் இருக்கு. ஸோ இந்த லிசனிங்ல மட்டுமே நீங்க ஒரு ட்ரையல் மாதிரி இது உங்க ஆட்டிடியூட்லயே நீங்க கொண்டு வந்தீங்க, இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். அதே நேரத்தில் நம்மளோட ரெப்புடேஷனை பெருசா அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம்னா காசிப் பண்றது, ஆர் கான்ஃபிடென்ஷியலா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு, நம்ம கிட்ட மட்டும் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அதை தாண்டி நம்ம மற்றவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றதோ, இல்லை நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்லேயோ இல்லை ஒரு சண்டேலையோ போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது, ஆர் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்குது பட் அந்த டிஸ்கஷன்ல நம்ம சொல்ற பாயிண்ட் தான் எல்லாரும் கேட்கணும், நம்ம தான் லாஸ்டா பேசி முடிக்கணும், நம்ம தான் அங்க சத்தமான ஒரு வாய்ஸா இருக்கணும் அப்படின்ற இந்த ஆட்டிடியூட்ஸ், இது எல்லாமே நம்ம நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கணும் ஒர்க் பிளேஸ்ல. இதுல மேபி அது ப்ரொஃபஷனல் டிஸ்கஷனா இல்லாம இருந்தா கூட நம்மளோட இந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே நம்மளோட ரெப்புடேஷனை பாதிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு மேல இருக்கிறவங்க, நம்மளோட மேனேஜர்ஸா இருக்கட்டும், லீடர்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட சூப்பர்வைசர்ஸா இருக்கட்டும், அவங்க மத்தியில நமக்கு ஒரு ரெஸ்பெக்டோ இல்ல நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் அதை பில்ட் பண்றதுக்கு ஒரு கீ ஆஸ்பெக்ட், நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேலையில இன்வெஸ்டடா இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா அதுல டெவலப் ஆகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யறோன்றத வெளிப்படுத்துறது நிச்சயமா நம்ம மேல ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம வேலை செய்யற டிவிஷன்ல புது புது ஸ்கில்ஸ் அப்டேட் பண்றதா இருக்கலாம். நம்மளோட நாலேஜ் பில்ட் பண்ண நிச்சயமா நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை எடுத்துட்டு செய்யறதுக்கு அது நம்மளை நம்பி அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு கீ ஆஸ்பெக்டா இருக்கும். இமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி, எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அதுக்கு இம்பல்சிவா ரியாக்ட் பண்றது, அதாவது எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ், கோவமா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தாலும் அதை வந்து நம்ம வேலை செய்யற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்ம காட்டும் பொழுது அது சரியா ரிசீவ் ஆகவே ஆகாது. அண்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸுக்கு கூட ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதோ, இல்லை ரொம்ப பர்சனலா எடுத்து ஹர்ட் ஆகிறதோ, இல்லை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா பார்க்கும் பொழுது நம்ம கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு மற்றவங்களுக்கு ஒரு பயமே வந்துடும். இவங்களை வந்து டீம்ல இன்க்ளூட் பண்றதுக்கே இல்லை வேண்டாம், அவங்க எல்லாத்தையுமே ஒரு இஷ்யூவா பார்ப்பாங்க, அவங்களோட நம்ம சேர்ந்து வேலையே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் பில்ட் ஆயிரும். ஸோ இமோஷன்ஸை எந்த அளவுக்கு நம்ம ரெகுலேட் பண்றோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை பார்க்குற இடத்துல. அடுத்த பாயிண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டட், பட் இது பாடி லாங்குவேஜ் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன். பாடி லாங்குவேஜ்க்கு பெரிய ரோல் இருக்கு. அதுவுமே நம்ம கிட்ட இருந்து ஒரு ப்ரொஃபஷனலான சிக்னல்ஸை தான் வெளிப்படுத்தணும். ஐ கான்டாக்டாக இருக்கலாம், நம்ம கண்ணை பார்த்து பேசலை அப்படின்னா நம்ம மேலேயே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராது. அடுத்தது எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஆங்ஷியஸாக நர்வஸாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்றது கூட காட்டும். அடுத்தது ரிட்டன் கம்யூனிகேஷன். ரிட்டன் கம்யூனிகேஷன் சொல்லும்போது ஒரு ப்ரொஃபஷனல் லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணணும். அந்த ஸ்லாங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியோ கேஷுவலாக நம்ம பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டோனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். எல்லாரும் அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ தெரியாத வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் பேசும்பொழுதும் எழுதும் போதும் மெயின்டைன் பண்ணிக்கிறது சேஃப். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா 9 பாயிண்ட்ஸில் த 10th ஒன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் த நம்பர் 1 ரேங்க் நான் இதுக்கு கொடுப்பேன். நாட் பீயிங் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வெளிப்படுத்தலை அப்படின்னா நம்ம மேலே மரியாதையோ இல்லை நம்ம மேலே நம்பிக்கையோ அது வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது பெரிய ஒரு ரோல் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், ஆர் எல்லாத்தையுமே கரெக்டாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை. அந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் நோக்கி ஓடினா நம்மளே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம், ரொம்ப பேர்ன் அவுட் ஆகிடுவோம். பட் அந்த பொறுப்புணர்ச்சி வந்து நிறைய விதத்தில் நம்ம வெளிப்படுத்தலாம். நம்ம கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம என்ன டெலிவர் பண்ணணும், ஆர் எனக்கு கொடுத்த வேலையில் எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். நானாக ஒன்று நினச்சி ஒரு வேலை செஞ்சு அதில் மிஸ்டேக்ஸ் வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்த வேலையிலேயே கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்கறது கூட ரெஸ்பான்சிபிள் ஆட்டிடியூடு தான். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, நம்மளை மீறி ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும்.
நடக்கும் பொழுது ஓகே நம்மளால இல்லைன்னு இம்மீடியட்டாக ஒரு பிளேம் கேமோ இவங்களால தான் அவங்களால தான் இல்லாமல் நம்ம தான் செஞ்சுருக்கோம், நம்ம டீம் தான் செஞ்சுருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஓனர்ஷிப் எடுத்து அதை கரெக்ட் பண்ணுற அந்த ஆட்டிடியூட். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இமேஜ் பில்ட் பண்ணும். அண்ட் இப்போ நான் சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸுமே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்சஸில் இந்த 10 பாயிண்ட்ல ஏதாவது ஒன்று நம்ம ப்ரொஃபஷ்னலாக நம்ம வெளிக்காட்டுறதுக்கு சான்சஸ் நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்தந்த இடத்துலலாம் இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களோட ரெப்புடேஷன் இன்னுமே பெட்டராக இருக்கும். உங்களோட கரியரில் மேலும் மேலும் நீங்கள் வளர என்னோட பெஸ்ட் விஷஸ். மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.